அந்த நெக்ஸ்ட் சம் சேம் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்ல நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். ஸோ 1192 அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி மிஸ்ஸஸ் சரோஜினி நாயுடு அப்படிங்கிற கம்பெனி ஒரு மெஷினரி பர்ச்சேஸ் பண்றாங்க. அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000. ஸோ 22,000 கம்பெனில இருந்து வெளியில போயிருக்கு. ஸோ நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா த்ரூ பேங்க் அப்போ 22,000 கொடுப்போம் டெபிட் சைட்ல. கிரெடிட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 22,000க்கு நான் வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணியாகும். எத்தனை பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் அப்படின்னா 21%. ஸோ எந்த மந்த் எல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே வாங்குறதுனால இயர்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 22,000 into 21 divided by 100 போட்டோம் அப்படின்னா ஸோ 4,620ங்கிற வேல்யூ டெப்ரிசியேஷன் வேல்யூவா வரும். ஓகேங்களா, 4,620 டெப்ரிசியேஷன் வேல்யூ. இப்போ நான் இந்த ரெண்டு சைடு டேலி பண்ணி காமிக்கிறேன். சோ டெபிட் சைடு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 22,000 இருக்கு, கிரெடிட் சைடு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4,620 தான் இருக்கு. இப்போ இந்த 22,000 ஆல 4,620 லெஸ் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 17,380. இந்த 17,380 தான் இந்த இயர் எண்டினுடைய பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த இயர்னுடைய பை பேலன்ஸ் கேரி டவுன் அந்த அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அது அடுத்த வருஷத்தினுடைய ஐ மீன் 1193 உடைய ட்ரூ பேலன்ஸ் brought டவுனா வந்து மாறிடும். சோ 17,380 நீங்க எடுத்து போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 17,380க்கு இந்த இயர் நீங்க டெப்ரிசியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். சோ 31,1293 பை டெப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா 17,380 into 21 divided by 100. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,649. 3,649 வந்து டெப்ரிசியேஷன் வேல்யூ. இப்போ நான் கால்குலேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா டெபிட் சைட் டோட்டல் ஜாஸ்தியா இருக்கு, கிரெடிட் சைட் டோட்டல் கம்மியா இருக்கு. சோ 17,380 ஆல 3,649 நான் லெஸ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 13,730. So 13,730 வந்து இந்த இயர்னுடைய பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த இயர்னுடைய பை பேலன்ஸ் கேரி டவுன் இந்த அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதே அடுத்த வருஷத்துக்கு நீங்க கேரி ஓவர் பண்ணுங்க. சோ 1194 அன்னைக்கு இதுக்கு என்ன நேம் அப்படின்னா ட்ரூ பேலன்ஸ் brought down 13,730. சோ இந்த இயரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மெஷினுக்கு அடிஷனலா சில எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹4,000 வருது. சோ 13,730 பிளஸ் ஒரு 4,000 வந்து பாத்தீங்க அப்படின்னா 17,730 டோட்டல் வேல்யூ. இப்போ இந்த இயர் எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 31,1294ல டெப்ரிசியேஷன் வேல்யூ நீங்க கால்குலேட் பண்ணணும். 17,730 into 21% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 3,723.34. சோ இப்போ இந்த டோட்டல் வேல்யூ இங்க பாருங்க 17,730 நான் இந்த 3,723 ஆல லெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு கூடியது 14,006.86. சோ இந்த அமௌண்ட் வந்து இந்த இயர்னுடைய 94 இயர்னுடைய இயர் எண்டு சோ பை பேலன்ஸ் கேரி டவுனா வரும். இந்த பை பேலன்ஸ் கேரி டவுன் நெக்ஸ்ட் இயருக்கு நான் கேரி ஓவர் பண்ணும்போது ட்ரூ பேலன்ஸ் brought டவுனா வரும். சோ ட்ரூ பேலன்ஸ் brought down 14,006.86 அதுதான் ஃபைனல் வேல்யூ. சோ ஒரு மெஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அந்த பர்ச்சேஸ் பண்ணதுக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்றோம். டெப்ரிசியேஷன் வேல்யூல இருந்து டோட்டல் வேல்யூவை லெஸ் பண்ணி காமிக்கிறோம். லெஸ் பண்ணா 17,380. இந்த 17,380 நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போறோம். அந்த அமௌண்ட் என்னவோ அந்த இயருக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றோம். டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 3,649. இந்த 3,649 டோட்டல் வேல்யூல இருந்து 17,380 இருந்து லெஸ் பண்ணி காமிக்கிறோம். லெஸ் பண்ணி காமிக்கும் போது உங்க வேல்யூ என்ன வருதுன்னா 13,730. இது வந்து கேரி டவுன் பை பேலன்ஸ் கேரி டவுனா வருது இந்த இயருக்கு. இது அப்படியே நெக்ஸ்ட் இயருக்கு நான் கேரி ஓவர் பண்ணுங்க அப்படின்னா 13,730 வந்து என்ன நேம்னா brought down அப்படிங்கிற நேம் கொடுப்போம். அந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு அடிஷனலா அந்த மிஷினரிக்கு நான் சில எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து 4,000. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 17,730. இந்த 17,730க்கு நான் டெப்ரிசியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும் 21%. ஸோ கால்குலேட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது 3,723.34. இந்த டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 17,730.20 மைனஸ் 3,723.34 எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 14,000
6.86. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நேம் அப்படின்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். இந்த இயர்னுடைய பை பேலன்ஸ் கேரி டவுனா இருந்தா இது வந்து அடுத்த இயர்னுடைய ட்ரூ பேலன்ஸ் ப்ராப்ளமா இருக்கும். எப்போன்னு பாத்தீங்கன்னா 1195ல. ஸோ அந்த அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 14,006.86. So this is the method we have calculated. I mean return on value method calculated for depreciation.